பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் உண்டு. கிருத்திகை நட்சத்திரம் ரிஷப ராசி, ரோஹிணி நட்சத்திரம் ரிஷப ராசி, மிருக சீரிஷ நட்சத்திரம் ரிஷப ராசி. இந்த ரிஷப ராசி அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் யாரையும் ஏமாற்றாமல் வாழ்ந்தும் ஏன் கஷ்டப்படுறீங்க? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? உறவுகள் உன்னை வெறுத்து சண்டை போட்டு போனது உண்டா? யோசிச்சுப்பார். அதே போல நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கர்மா சத்தம் போடாது, ஆனால் ஒரு நாளும் கர்மாவின் கணக்கு தவறாது அப்படின்னு சொல்லுவாள். ஸோ ரிஷபராசி பொறுத்தளவுக்கு உன்னுடைய கர்மா நீ ரொம்ப கரெக்டாக நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள் நீ கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் உனக்கு சிறப்பு. இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவர்கள் துயரத்தை அறிந்தும் அமைதியாக இருப்பது. உன்னோட சொந்தக்காரனோ யாரோ ஒருத்தர் அவன் கஷ்டப்படுறான்னு தெரியுதில்ல, உங்ககிட்ட நிற்கிறான், உங்ககிட்ட ஏதாவது கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சு நீ எதுவும் செய்யாமல் இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அவன் உனக்கு செஞ்சுருப்பான் ஒரு டைமில். இப்போ நீ செய்யாமல் இருந்தால் அதுவும் உன்னுடைய ஒரு கர்மா பலன். தேவையில்லாத பேராசையால் எடுத்த முடிவு தவறானது. இறைவன் கொடுத்த வாய்ப்புகளுக்கு நன்றி மறப்பது. இதெல்லாம் அப்போது தசை தெரியாமல் நிற்ப. எந்த திசையில் போகிறது, என்ன பண்ணுறது? நான் சொல்கிறது ஜஸ்ட் கொஞ்சம் தான் நான் சொல்கிறேன், நிறையா சொல்லலை. இன்னைக்கு 10 கோடிக்கெல்லாம் ஏமாந்தவன், 10 லட்சத்துக்கெல்லாம் ஏமாந்தவன்லாம் இருக்கான். நம்பிக்கையின் பேரில் எந்த விதமான எழுதி கொடுக்காமலாம் வாழ்ந்து போனவங்கெல்லாம் இருக்காங்க. அதனால் எல்லாமே இருக்குது. ஆதித்யம் அம்பிகாம் விஷ்ணும் கணநாதம் மகேஸ்வரம் பஞ்சதெய்வான் ஸ்மரேன் நித்யம் சர்வ பீடார்த்த சித்தையே சோமம் ஆனந்த சம்பூதம் சோமார்க்க கிருதசேகரம் தட்சிணாபி முகம்மந்தே தட்சிணாமூர்த்தி மாசரையே. குரு துணை, குரு வாழ்க, இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம நிறைய விஷயங்கள், நிறையா ஆன்மீகத்தில், ஜோதிடத்தில், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில் ஒரு விஷயம் இருக்குது. அதில் ஒன்று தான் பார்த்திங்கன்னா கர்மா பலன் அப்படின்னு சொல்லுவாள். அதாவது இந்த கர்மா பலன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மிக 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 ஒவ்வொருடைய ராசிக்கும் மிகவும் முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடியது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கர்மா இருக்குது. ஒவ்வொருத்தர் ஒரு ராசிக்கு ஒரு கர்மா இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கர்மா இருக்குது. அந்த கர்மா என்ன? செய்த புண்ணியம் ஒரு நாளும் காக்கும். ஏதாவது ஒரு நாள் செய்த புண்ணியம் ஒரு நாள் காக்கும். செய்த பாவம் ஒரு நாள் தேடி வரும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். செய்த பாவம் ஒரு நாள் தேடி வரும். தேடி வரும்னா எப்படி நமக்கு தேடி வரும் அப்படின்னு சொன்னால், நமக்கு எல்லாமே இருக்கும். சில பேருக்கு எல்லாமே இருக்கும், ஆனால் தனக்கான ஒரு லைஃப் அப்படின்னு வரும்போது, வாழ்க்கை அப்படின்னு வரும்போது அவங்க அதை முழுமையாக வாழ்ந்தார்களா? அதாவது நன்னா வந்துட்டே இருப்பாள். திடீர்னு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், ஒரு தொழிலில் 20 வருஷமே வேலை பார்த்துட்டு இருப்பான். திடீர்னு அந்த வேலையில் அவனுக்கு பிரச்சனையாகி அந்த மாதிரி ஒரு விஷயம். தொழிலில் பெரிய பெரிய முதலீடு போட்டு நல்ல லெவலில், ஹை லெவலில் வருவான். திடீர்னு அந்த லெவலே குறைஞ்சி போகிறது. குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருக்கிறது. திருமணமே நடக்காமல் இருக்கிறது. சொத்து வழியில் சொத்து பறி போகிறது. 4 வீடு இருக்குன்னு சொன்னால் 3 வீடை விற்றுட்டு ஒரு வீட்டில் நல்ல வசதியாக இருந்து சாதாரண இடத்துல இருக்கிறது. ஒரு சில தவறான கருத்துக்களால், தவறான சில விஷயத்தினால குடும்பத்தில் அமைதி இழந்து, உடல்நிலை பாதிக்கப்பட்டு, நல்லா இருந்த உடம்பு திடீர்னு பைபாஸ் சர்ஜரி, திடீர்னு ஏதாவது ஒரு விஷயம், திடீர்னு ஒரு பிரச்சனை, துர்மரணம் அடைதல். ஒரு குழந்தை, ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க, ஒரு குழந்தை, கணவன் மனைவி, திடீர்னு அந்த குழந்தை அபார்ஷன் ஆகுது. பிறந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலில் 45 நாள் 50 நாள் அந்த சிசு 1 வருஷமெல்லாம் இருந்து கஷ்டப்பட்டு அந்த குழந்தை அந்த அப்சர்வேஷனில் வச்சுருப்பா. வருமா, வீட்டுக்கு வருமா, போராட்டங்கள், மன போராட்டங்கள் நிறையா இருக்கும். அப்போ இதுக்கெல்லாம் என்னன்னு கேட்டால் கர்மா பலன் அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன? அதுதான் நம்மளுடைய கர்மா, நித்திய கர்மா அப்படிங்கிறது. அந்த கர்மா வேலை செய்கிறது, அந்த கர்மா எப்படியெல்லாம் வேலை செய்கிறது, அந்த கர்மா எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் உண்மை. காலச்சக்கரம் சொல்லுவாள். ஒரு நாள் அப் டவுன்ஸுன்னு சொல்லுவோம். அதாவது இந்த காலச்சக்கர திசை வேகமாக சுற்றின்னு இருக்கும், வேகமாக சுற்றக்கூடியது.
அப்படி இருக்கிறதுல இந்த கர்மா பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நீ செய்யக்கூடிய விஷயந்தான் உனக்கு எல்லாமே. நீ புண்ணியம் பண்ணியிருந்த புண்ணியம் செஞ்சு புண்ணியமான சில விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தா உனக்கு எல்லாமே நன்னா இருக்கும். இந்த கர்மா பலனில் நான் சொல்லக்கூடியது இந்த மேஷ ராசியிலிருந்து மீனராசி பரியந்தம் நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், முக்கியமான சில ஆலயங்கள் சொல்கிறேன். இந்த கர்மா பலன் தீரக்கூடிய ஆலயமாக சொல்கிறேன். ஒரு ஒரு ராசிக்கும், அதாவது இப்போ மேஷ ராசின்னு சொன்னால் நேரம் கிடைக்கும்போது, உங்களுக்கு அந்த பக்கம் போகக்கூடிய நேரம் கிடைக்கும்போது உங்களுடைய கர்மா பலன் அந்த கோவிலுக்கு போய் பண்ணிட்டு வாங்க. அப்போ இவங்களுடைய கர்மா பலன் என்ன அப்படிங்கிறத முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க, மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரை கர்மா பலன் என்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்ப்போம். கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்னென்ன விஷயங்கள் நடுவுலையும் நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது. ரிஷப ராசி நேயர்களே, கர்மா பலன் என்ன சொல்கிறது? பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் உண்டு. கிருத்திக நட்சத்திரம் ரிஷப ராசி, ரோஹிணி நட்சத்திரம் ரிஷப ராசி, மிருக சீரிஷ நட்சத்திரம் ரிஷப ராசி. இந்த ரிஷப ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது, நீங்கள் யாரையும் ஏமாற்றாமல் வாழ்ந்தும் ஏன் கஷ்டப்படுறீங்க? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதே போல் உழைத்தும் பணம் கையில் நிற்கவில்லையா? கஷ்டப்படுற சாணியர்னா முழஞ்சறுக்குது. வியாபாரம் பண்ணாலும் சரி, தொழில் பண்ணினாலும் ஏதோ அடுத்தடுத்து இஎம்ஐ அது. இன்றைக்கி மாத கடைசியில் பார்த்தா இன்றைக்கி சொற்ப பணத்தை வச்சுட்டு இன்றைக்கி காலத்தை ஓட்ட வேண்டியதாக இருக்குது. உறவுகள் உன்னை வெறுத்து சண்டை போட்டு போனது உண்டா? யோசிச்சுப்பார். அதே போல் நினைவில் வைத்து கொள்ளுங்கள், கர்மா சத்தம் போடாது, ஆனால் ஒரு நாளும் கர்மாவின் கணக்கு தவறாது அப்படின்னு சொல்லுவாள். ஸோ ரிஷபராசி பொறுத்தளவுக்கு உன்னுடைய கர்மா வந்து நீ ரொம்ப கரெக்டாக நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள் நீ கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் உனக்கு சிறப்பு. இல்லைன்னு வச்சுக்கோயேன், உன்னுடைய கர்மா பலன் உன்னை சுற்றி உன்னை கஷ்டப்படுத்திகிட்டே தான் இருக்கும். பணம் இருந்தால் எல்லாம் முடியும்னு நினைக்கக்கூடாது. பணம் இருந்தால் எல்லாமே முடிஞ்சிருமா? யோசிச்சுப்பார். அந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. பிடிவாதத்தால் நல்ல உறவுகளை இழப்பது. ஏற்கனவே உறவுகளை இழந்துட்ட, உன்னுடைய பிடிவாதத்தினால் இன்னும் நெருங்கிய உறவுகளை இழந்து விடாதே. இதெல்லாம் உன்னுடைய கர்மா பலன். மன்னிக்காமல் பல காயங்களை மனதில் வைத்து கொள்வது. அதாவது என்றைக்குமே வாழ்க்கையில் ஒரு விஷயம் வச்சுக்கோங்க, மறப்போம் மன்னிப்போம். சில விஷயங்களை மறக்காமல் அப்படியே மனசுலேயே வச்சுட்டு, நான் எதுக்கு இவனை வந்து இது பண்ணணும், இவன் எதுக்கு வீட்டு வாசலுக்கு வரணும், இவன் எதுக்கு அதை பண்ணணும், அவன் எதுக்கு இது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. அன்பை உரிமையாக மாற்றி மற்றவர்களுக்கு கட்டுப்படுத்த முயல்வது. மற்றவர்கள் துயரத்தை அறிந்தும் அமைதியாக இருப்பது. உன்னோட சொந்தக்காரனோ யாரோ ஒருத்தர் அவன் கஷ்டப்படுறான்னு தெரியுதில்ல, உங்ககிட்ட வந்து நிற்கிறான், உங்ககிட்ட ஏதாவது கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சுன்னு எதுவும் செய்யாமல் இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அவன் உனக்கு செஞ்சுருப்பான் ஒரு டைமில். இப்போ நீ செய்யாமல் இருந்தால் அதுவும் உன்னுடைய ஒரு கர்மா பலன். தேவையில்லாத பேராசையால் எடுத்த முடிவு தவறானது. இறைவன் கொடுத்த வாய்ப்புகளுக்கு நன்றி மறப்பது. இதெல்லாம் இருக்குது. ரிஷபராசி பொறுத்தளவுக்கு நான் சில விஷயம் சொல்லவா, இன்றைக்கி நான் செய்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் இருக்கீங்க. ஸ்திரமாக செய்கிறீங்க, ஸ்டாண்டர்டாக இருக்கணும், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கும் நீங்கள் சில விஷயத்துலலாம் நிறையா கோட்டை விட்டுருக்கீங்க. நிறையா விஷயத்தில், அதாவது அகலக்கால் வச்சு இன்றைக்கும் சொல் பேச்சு கேட்காமல் இன்றைக்கும் நிறையா பேர் மனம் மருந்தின்னு இருக்கீங்க. ஆரம்பத்திலே கொஞ்சம் உஷாராக இருந்திருந்தால் இன்றைக்கி நான் நல்லா இருந்திருப்பேனே, ஆரம்பத்திலே எனக்கு இது தெரியாமல் போச்சே, ஆரம்பத்திலே எனக்கு இந்த பிரச்சனை தெரியாமல் போச்சே, ஆரம்பத்திலே இது எனக்கு கொஞ்சம் இதாக எடுத்து எனக்கு அப்பெல்லாம் எனக்கு சொல்கிறதுக்கு இல்லையே அப்படின்னு இன்றைக்கி வருத்தப்படுறீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்றைக்கி சூழ்நிலை, இன்றைக்கி ரிஷபராசியுடைய சூழ்நிலை இன்றைக்கி வந்து வெளியில் சொல்லிக்காமல் இருக்காங்க. வெளியில் சொல்ல முடியல. வெளியில் சொன்னால் நமக்கு தான் வெக்கக்கேடு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. மனசுக்குள்ளேயே தான் வச்சுட்டு இருக்காங்க. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. கணவன் மனைவி கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏதோ அதாவது ஒப்புக்கு வாழுகிறார்களே தவிர அங்கே அன்போட உண்மையோட ஒரு சந்தோஷத்தோடு அவங்க வாழலை. ஏதோ இந்தா சம்பாரிச்சுன்னு வந்திருக்கேன், இந்தா சாப்பிடு, இந்தா மாதம் ஆச்சா இந்தா பொடி, அவ்வளோதான். ஏதோ சமைச்சு வச்சுட்டேன்னா இந்தா சாப்பிடு, அவ்வளோதான், ஃபினிஷ். இன்னைக்கு சூழ்நிலை இதே மாதிரி ரிஷபராசிக்கு தொடர்ந்தால், ரிஷபராசியுடைய கர்மா இதே மாதிரியே நல்ல கர்மாவாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்ததுன்னு சொன்னால் இப்படி இருக்கக்கூடிய குடும்பம் இப்படி போயிடும், நாலா பக்கமும் போயிடும். குடும்பத்தில் பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க, பொண்ணு தான் விருப்பத்துக்கு கல்யாணம் பண்ணும், ஏதாவது ஒரு விஷயம் பிரச்சனைகள் இப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று மாற்றி குடும்பத்தில் வரும்.
10 நாள் 15 நாள் நல்லா இருந்தால் 15 நாள் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்காது. கணவர் வெளிநாட்டில் இருக்காங்க, மனைவி இந்தியாவில் இருக்காங்க, இல்லை மனைவி வெளிநாட்டில் இருக்காங்க, கணவர் இங்கே இருக்காங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் மாறி இருக்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு தவறான புரிதல், தவறான விஷயங்கள், தவறான சந்தேகங்கள், தவறான சில விஷயங்கள்லாம் நடந்து இந்த ரிஷபராசிக்கான ஒரு கர்மா என்ன தெரியுமா, நல்ல தம்பதிகளையும் 10 வருஷம் 15 வருஷம் வாழ்ந்த தம்பதிகளையும் பிரித்து விட்டுரும். உண்மையாக ஒருத்தரை டீப்பாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணினோன்னு கூட சில நேரங்களில் பிரித்து விட்டுரும். குடும்பத்தில் எல்லாரும் ஒத்துமையாக ஒரு குடும்பத்தில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொன்னால் அதையும் பிரித்து விட்டுரும். அப்போது தசை தெரியாமல் நிற்ப, எந்த திசையில் போகிறது, என்ன பண்ணுறது. நான் சொல்கிறது ஜஸ்ட் கொஞ்சம் தான் நான் சொல்கிறேன், நிறையா சொல்லலை. இன்னைக்கு 10 கோடிக்கெல்லாம் ஏமாந்தவன், 10 லட்சத்துக்கெல்லாம் ஏமாந்தவன்லாம் இருக்கான். நம்பிக்கையின் பேரில் எந்த விதமான எழுதி கொடுக்காமலாம் வாழ்ந்து போனவங்கெல்லாம் இருக்காங்க. அதனால் எல்லாமே இருக்குது. வில்வம் குளம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, நெட்டில் சர்ச் பண்ணிக்கோங்க. வில்வம் குளம், வில்வங்க குளமாக சொல்லுவாங்க, அது வில்வக்குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்ஷயபுரீஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிஷபராசிக்கான கோவில், அங்கேயும் போகலாம். இல்லை காத்திர சுந்தரேஸ்வரர் கோவில்னு சொல்லுவாங்க, இந்த கோவிலுக்கும் போகலாம். இது காத்திர சுந்தரேஸ்வரர் அநேகமாக மயிலாடுதுறையில் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வில்வங்குளம் எங்கே இருக்குங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. அக்ஷயபுரீஸ்வரர் கோவிலுக்கு நேரம் கிடைக்கும்போது நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உன்னுடைய கர்மா பலன் தீரும், உன்னுடைய சில விஷயங்கள் போகும். நல்ல நாளில் கர்மா பலன்லாம் தீரணும்னா நீ வளர்பிறை பார்த்து இதெல்லாம் தேய்பிறை போகிறது. தேய்பிறையில் போயிட்டு வந்தால் கூட நல்லது தான். நல்ல நாளில் மரண யோகம் இல்லாமல், கரிநாள் இல்லாமல், நல்ல நாளில் தூய மனதோடு குளித்து அங்கே போய் என்ன செய்யணும், என்ன பண்ணணும்னு பெரியவங்களை கேட்டு அந்த இடத்துல அதுக்கு தகுந்த பூஜைகளை நீ செஞ்சுட்டு வந்த அப்படின்னு சொன்னால் மன நிறைவோடு இருப்பாய். இந்த வருஷத்தில் இன்னும் நிறைய ஏமாற்றங்கள் இருக்கு, மறந்துடாத. சரியா? இதுவரையில் நாம் பார்த்தது பொது பலன்கள் மட்டுமே. கர்மா பலன்ல 12 ராசிக்கான பொது, இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இதுதான் கர்மா, இந்த கர்மாவை நீ இது பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நம்ம பார்த்தது. ஒரு பிரச்சனைகள் இருக்கு, அதுக்கான விஷயங்கள் நம்ம பார்த்தது. மேலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கணும். நம்ம என்னெல்லாம் நான் பார்க்குறேன் அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். மருத்துவ ஜோதிடம் நான் பார்க்குறேன், என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ், மருத்துவ ஜோதிடம் பார்க்குறேன், ஜாதகம் பார்க்குறேன், திருமண பொருத்தங்கிறது பார்க்குறேன், அடுத்ததாக வாஸ்து, எண் கடிதம், அதே போல் ராசி கற்கள், கைரேகை, பிரஷ்னம் என்று சொல்லக்கூடிய பிரஷ்னம் சொல்லுவோம், கேரளா பிரஷ்னம் சொல்கிறோம் இல்லையா, அந்த பிரஷ்னம்ங்கிறது என்னன்னு கேட்டால் தற்கால பிரஷ்னம், தாம்பூல பிரஷ்னம், குலதெய்வ பிரஷ்னம், அதே போல் பார்த்திங்கன்னா அஷ்டமங்கல பிரஷ்னம், தெய்வ பிரஷ்னம், இதெல்லாம் பார்த்துட்டுருக்கேன். அதே போல் பார்த்திங்கன்னா எல்லா விதமான ஹோமங்களும் செய்யப்படுகிறது. இவங்களுக்கு இன்ன ப்ராப்ளத்துக்கு இன்ன ஹோமம் பண்ணினா இவங்களுக்கு இது சிறப்பு, அதை நம்ம எப்படி பண்ணணும், எந்த நாளில் பண்ணணும், எந்த நேரத்தில் இந்த ஹோமம் பண்ணினா, ஒரு ஹோமம் பண்ணினா நமக்கு அதுக்கு கை கொடுக்கணும். அந்த ஹோமத்துடைய விஷயம் நமக்கு நிறைய கை கொடுக்கணும், என்ன மாதிரி நம்ம பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, உங்களுக்கு எதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நம்பரில் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் பேசணும்னு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை உங்களுக்கு இதில் நீங்கள் ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, நீங்கள் ஃபோன் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். சுபம்.